Hi friends, welcome to panandpots. இன்னைக்கு நம்ம panandpots சேனல்ல ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான ஊத்தாப்பம். கிட்டத்தட்ட நம்மளோட மதுரை கறி தோசை டேஸ்ட்ல இருக்கும். பட் வந்து வெஜிடேரியன் வெர்ஷன் இது. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு வந்து தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மசாலா வந்து ஏற்கனவே நீங்கள் சப்பாத்திக்கு ஏதாவது வெங்காயம் தக்காளி குருமா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஓவர் வச்சும் நம்ம செய்யலாம். பட் வந்து இந்த வெங்காயம் தக்காளி மசாலா செய்கிறதுக்கு நம்மளுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். சிம்பிள் மெத்தட் நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியும் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி மசாலா பார்த்தீங்கன்னா தொக்கு டைப்பில் இருக்கும். ஸோ இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் பொன்னிறமாற வரைக்கும் வதக்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா உங்களுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 4 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் கலந்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா நம்ம கிளறி விட போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தொக்கு மாதிரி வரணும். அதனால் தண்ணிலாம் ரொம்ப நம்ம சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் உங்களுக்கு மிதக்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நான் குக் பண்ணியிருக்கேன். சூப்பராக நம்மளுக்கு வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த தொக்கு நீங்கள் எல்லா டிஃபன் ஐட்டத்தோடையும் சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஊத்தாப்பத்துக்கும் இதை தான் பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஊத்தாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு இங்கே ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஊத்தாப்பத்தில். இது வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவும் நான் வந்து அரைச்சி வச்சதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த பதத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிப்பியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கல் சூடானதுக்கப்புறமா மாவு சேர்த்துட்டு மாவை வந்து நம்ம ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கனமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. அடுத்ததை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயம் மசாலாவை வந்து மேலே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலா சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து தேவையான அளவு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரோஸ்ட் ஆகி வரப்போ. இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு ஸ்வீட் கார்ன் ஊத்தாப்பத்துக்கு. அடுத்ததாக மேலாப்பில் நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பிட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ மெதுவாக அதை வந்து இன்னொரு பக்கமும் திருப்பிட்டு நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்ம சேர்த்துருக்க மசாலா அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலையும் ஸ்வீட் கார்னும் சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வந்து ஊத்தாப்பம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஊத்தாப்பத்து கூட நீங்கள் வந்து எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் தோசைக்கல் மட்டும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மாவை சேர்த்துடலாம். மாவை இழுக்காமல் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தோசை. அடுத்ததை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு வித்தியாசமான ஸ்வீட் கார்ன் ஊத்தாப்பம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ஊத்தாப்பத்தை வந்து நான் கெட்டி சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது ரெண்டும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.